கிறிஸ்டோபர் நோலன் நாயக்கும் தி ஆடிசி என்பது கிரேக்க கவிஞர் ஹோமர் எழுதிய புகழ்பெற்ற காவியமான ஆடிசியை அடிப்படையாக கொண்ட திரைப்படம். மேட் டேமன் இதில் ஒடிசியஸாக நடிக்கிறார். ட்ரோஜன் வார் முடிந்த பிறகு இத்தகா நாட்டின் மன்னன் ஒடிசியஸ் தனது வீட்டிற்கும் மனைவி பெனலோபிவிடமும் திரும்ப முயல்கிறார். ஆனால் அது சாதாரண பயணமில்லை. ஒரு கண் கொண்ட சைக்ளப்ஸ் பாலிஃபீமஸ் ஐ சந்திக்கிறார். சைரன்ஸ் என்ற மாய குரல்களால் கவரப்படுகிறார். கலிப்சோ மற்றும் சர்க்கஸ் போன்ற மர்மமான பெண்களை சந்திக்கிறார். கடல் புயல்கள், கடவுள்களின் கோபம், மர்ம தீவுகள் என பல ஆபத்துகளை எதிர்கொள்கிறார். இதற்கிடையில் அவரது மகன் டெலமக்ஸ் தந்தையை தேடும் பயணத்தையும் படம் காட்டும். எளிமையாக சொன்னால், ஒரு போர் வீரன் 10 வருடங்கள் கழித்து வீட்டிற்கு திரும்ப போராடும் காவிய சாகசம். தி ஓடிசியின் அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்ட தயாரிப்பு செலவு சுமார் $250 மில்லியன். $250 மில்லியன். இது கிறிஸ்டோபர் நோலனின் இதுவரையிலான மிகவும் விலையுயர்ந்த படம். இந்திய ரூபாயில் $250 மில்லியன், சுமார் 2100 முதல் 2200 கோடி ரூபாய் வரை மாற்று விகிதத்தை பொறுத்து. ஏன் இவ்வளவு பெரிய பட்ஜெட்? முழு படம் ஐமாக் 70 மில்லிமீட்டர் கேமராவில் படமாக்கப்பட்டது. உலகிலேயே முதல் முழு ஐமாக் திரைப்படங்களில் ஒன்று. மேட் டேமன், ஒடிசியஸ், கதையின் முக்கிய நாயகன், இத்தாகா நாட்டின் மன்னன். டாம் ஹாலண்ட், டெலிமாக்கஸ், ஒடிசியஸின் மகன். ஆன் ஹேத்வே, பெனலோபி, ஒடிசியஸின் மனைவி. ஜெண்டாயா, அதீனா என்ற ஞானத் தெய்வம் அல்லது இளம் அரசகுமாரி கதாபாத்திரமாக இருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. ராபர்ட் பேட்டின்சன் ஒரு கிரேக்க போர் வீரன் அல்லது கடவுள் கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் என வதந்திகள் உள்ளன. சார்லிஸ் தேரான் என்பது சிர்சி அல்லது கலிப்சோ போன்ற சக்தி வாய்ந்த மாயப்பெண் கதாபாத்திரமாக இருக்கலாம். லூபிட்டா நியங்கோ என்பது ஒரு தெய்வம் அல்லது அரசி கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் என கூறப்படுகிறது. பிரம்மாண்டமான செட்கள் மற்றும் விஎஃப்எக்ஸ், சைக்ளோப்ஸ், சைரன்ஸ், கடல் போர்க்களங்கள், பழமையான கிரேக்க உலகம் ஆகியவற்றை மிகப்பெரிய அளவில் உருவாக்கியுள்ளனர். படம் லாபம் பார்க்க உலகளவில் சுமார் $625 மில்லியன், 5000+ கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டியிருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. தி ஓடிசி என்பது நோலனின் இன்டர்ஸ்டெல்லர் பிளஸ் கிளாடியேட்டர் பிளஸ் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய புராண சாகச திரைப்படம். சுமார் 2200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இந்த படம் 2026இன் மிகப்பெரிய ஹாலிவுட் வெளியீடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.